ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த சாயங்கால வேளையிலே கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு நமக்கு தெரிந்திருக்கும். ஸோ அது ஒரு கமிட்மெண்ட்டோடு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை கனம் பண்ணுவாராக. ஸோ வார்த்தைகளை கேட்டு அதை நம்முடைய இருதயங்களில் இருத்தி கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிற இருதயங்களையே தேவன் விரும்புகிறார். ஸோ அந்த ஒரு சிந்தையோடு கூட தேவன் உட்கார்ந்திருக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்கிறார். ஸோ நாம் மறுபடியும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா பொல்லாத நெட்வொர்க் இஷ்யூஸையும் ஆண்டவரே ஆண்டவரை அதம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செவிகளை ஆண்டவரை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கிரியை செய்ய வல்லது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கீழ்ப்படுகிறது இருதயத்தோடு கூட ஆயத்தத்தோடு கூட ஆண்டவரை உட்கார்ந்திருக்கிற இருதயங்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ ஸ்டாண்டிங் ஃபார்ம் இன் யுவர் காலிங். ஸோ இந்த இடத்துல வந்திருக்கிற இல்லை என்று சொன்னால் இந்த யூத் ரேலியில் பதிஞ்சிருக்கிற 500 வாலிபர்கள் யாவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இயேசுவுக்காக நான் ரத்தத்தையும் சிந்த ஆயத்தமாக இருக்கிறேன். எனிதிங், எனி டைம், எனிவேர், எந்த நேரத்திலும் எப்பொழுதிலும் எதையாகிலும் நான் இயேசுவுக்காக செய்வேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஸோ இப்பொழுதும் ஒரு சில காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதலாவது நான் அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். இந்த அழைப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்தும், இந்த அழைப்பு எதற்கானது என்பதை குறித்தும், அதுபோல வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்கள், இந்த அழைப்பிலே உறுதியாக தரித்திருந்த ஒரு சில கதாபாத்திரங்களை இந்த நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பின்வாங்குவதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை குறித்தும், எப்படியெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எவற்றிலெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அழைக்கப்பட்ட மனிதனின் பண்புகள் என்னவென்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். முடிவாக தேவன் நமக்கு அருளப்போகும் பரிசை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த நாளில் ஜபத்தோடு கூட நாம் ஆயத்தத்தோடு நம்ம காத்திருப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ முதலாவது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது? இட் இஸ் எ ஹெவன்லி காலிங். அது பரம அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியரில் நம்ம பார்க்கிறோம் 3:14 நம்ம வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அழைப்பு சாதாரணமானது கிடையாதுங்க. ஹெவன்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல எங்கே எழுந்து நின்று சின்ன வயசுலையோ பெரிய வயசுலையோ இல்லை என்று சொன்னால் உங்களை பெற்றோரோ உங்களை இந்த அழைப்புக்குள்ளாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவருக்காக நான் முழு நேரமாய் பணியாற்ற வருவேன், அவருக்காக பணி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தில் அதை அர்ப்பணித்திருந்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் செய்த அர்ப்பணிப்பு கிடையாது, அது ஒரு பரம அழைப்பு என்பதை மறந்து போகாதீங்க. அதே போல் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய தீர்மானம், இட் இஸ் த டெசிஷன் ஆஃப் காட். இட்ஸ் நாட் யுவர் டெசிஷன், பட் இஸ் த ஹெவன்லி டெசிஷன். ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த ஆதீனத்தில் அவர் தீர்மானித்து விட்டார். ஆனபடியினால்தான் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அதே போல் ரோமர் 8:30 நம்ம வாசிக்கிறோம், எவர்களை அவர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னுடைய தாயின் வயிற்றிலே உன்னுடைய எலும்புகள் உருவேற்படும் நாட்கள் முன்பதாகவே அவர் உன்னை முன் குறித்தார் என்பதை மறந்து போகாத. அவர் முன் குறித்தவர், அவர் உன்னை அழைத்தார், அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சோ தெளிவாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல நமக்கு ஆதாரங்கள் தேவையே இல்லை. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு அது பரம அழைப்பு என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற காரியம், இந்த அழைப்பு எதற்கான அழைப்பு என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இட் இஸ் த கால் ஃபார் த காஸ்பல், சுவிசேஷத்திற்கான அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16:24 நாம் எடுத்துக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால் இங்கே ஸ்கிரீன்ல உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நீங்க அதை பார்க்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆங்காங்கே நீங்க உட்கார்ந்து வெளியே எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்களுடைய கவனத்தை இந்த வசனத்துக்கு நேராக திருப்பும்படியாக அன்போடு கேட்கிறேன். பயபக்தியோடு கூட தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுகிற ஆயத்தத்தோடு கூட நீங்க கேட்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆனபடினால தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது பயபக்தியோடு நீங்க இருக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். This is the call for the gospel. மத்தேயு 16:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்படி என்று சொன்னால் என்ன? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? முதலாவது என்னையே நான் வெறுத்து விட வேண்டும். இரண்டாவதாக என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய தகப்பன் தாய், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எவனோ அவனுக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயில் மொழிந்த வார்த்தைகளை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். என்னை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர, என்னுடைய சிலுவையை தவிர என்னுடைய மகனையாவது மகளையாவது இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்? அப்ப அவன் என்ன செய்வான்? தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ளுவான். அவன் அனுதினமும் என்னை பின்பற்றுவான். அப்படி பண்ணாதவன் எனக்கு பாத்திரன் கிடையாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரா? ஸோ இந்த நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. அது மாத்திரம் அல்ல, வருகிறதான ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போறோம். நிறைய காரியங்களை நம்ம இந்த நாட்களில் சிக்கி கொண்டிருக்கிற தேவன் இந்த இடத்துல சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறார். உங்களை சொல்லும் போது மனம் திரும்புதல் நாவியோடு கூட நீங்க காத்திருக்கும்படியாக, தேவ அபிஷேகத்தோடு கூட நீங்க நிரம்பி இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு அன்போடு கூட கேட்கிறேன். அடுத்தபடியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்திற்கான அழைப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். மேலே சொல்லப்பட்ட எதுவாயிருந்தாலும், எனக்கு வருகிற பாடுகளாக இருந்தாலும், என்னை அடிக்கப் போகிறார்கள், என்னை குத்தப் போகிறார்கள், இன்னும் நான் எருசலேமுக்குள்ள போகும்பொழுது என்னை அவர்கள் பிடிக்கப் போகிறார்கள், என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்திருந்த பவுல் சொல்கிறான், அவர்களில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை, என்னுடைய உயிரையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் முடிக்கப் போகிறேன். தேவனுடைய எதற்காக தெரியுமா? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிற பார்க்கிறோம். இங்க நான் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க முக்கியமாக கவனிக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இனி இந்த செய்தியை கேட்க போகிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நான் என்ற இடத்துல இட் இஸ் யோர் காலிங் என்பதை மறந்து போகாதுங்க. இது என்னுடைய காலிங், எனக்கான அழைப்பு. சுவிசேஷத்தை சொல்வது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. இது எனக்கான காலிங் என்பதை மறந்து போகாதீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லி வைத்து விட்டு அவர் போய்விட்டார் என்று சொல்லி நினைக்காதீங்க. தேவ வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாது, அது உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது என்பதை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நான் என்ற இடத்துல உங்களுடைய பெயர்களை போட்டு நீங்க வாசித்து பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை அப்படின்னு சொல்லுகிறது நான்கிற இடத்துல இட் இஸ் யோர் காலிங். உங்களுடைய பெயர்களை போட்டு நீங்க வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இது சுவிசேஷத்திற்கான அழைப்பு. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பு அது சுவிசேஷத்திற்கான அழைப்பு என்பதில் மறந்து போகாதீங்க. Do not backslide from this higher calling. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பு அது ஒரு பரம அழைப்பு, அது ஒரு உயர்ந்த அழைப்பு. Stand firm in your calling. உங்கள் அழைப்பில் உறுதியாக தரித்திருங்கள். Do not backslide from this higher calling. Stand firm in your calling. இந்த உயர்ந்த அழைப்பில் நீங்க பின்வாங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய அழைப்பில் உறுதியா இருங்க. ஒரு சில ஊக்கமளிகளை உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம் பைபிள்ல இருந்து. தயவு செய்து நீங்க என்னோடு கூட என்னை பின்பற்றும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். நீங்க கவனிக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தோமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கு. ஸோ டாக்டர் லூக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4:14 சொல்லப்பட்ட வசனம் என்ன? அது மருத்துவராகிய லூக்காவை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ லூக் இஸ் அ டாக்டர்.
ஸோ இந்த நாளில் அநேக டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறீங்க, அநேக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்க, அநேக இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு லூக்காவிலிருந்து அவர் எப்படி தன்னுடைய அழைப்பை அவர் காத்து கொண்டார், அழைப்பில் எப்படி உறுதியாக இருந்தால் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 1:2-4 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மை போல இயேசு கிறிஸ்துவர் கண்டுகொள்ளவில்லை, நம்மை போல அவர் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. அவர் மரித்த பின்பதாக, அவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக தான் இந்த லூக்கா அங்கே வர்றதை பார்க்கிறோம். ஒரு சிலர் மூலமாக அவர்கள் சொல்லுகிற காரியங்களை லூக்கா 1:2 நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிற காரியங்களை கவனத்தோடு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்களை, உபதேசங்களை குறித்து அவங்க சொல்லும் பொழுது அவர் கவனமா கேட்கிறாங்க. they are doing the literal knowledge transfer about Jesus Christ. so இந்த நாளிலும் அநேக knowledge transfer நமக்கு நாம் எப்படி அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லி வருகிறதான ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். அதே போல எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தான் சொல்லி 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரிச்சான். எதுக்காக தெரியுமா? டு மேக் an impact in the government. அந்த கவர்மெண்ட்ல தியோபிலஸ்க்கு அவன் என்ன பண்றான்? இது எல்லாவற்றையும் சொல்றான். ஒரு ராஜாவுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படிப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்கணும்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஸோ இன்றைக்கு அநேக ரிசர்ச் ஃபெலோஸ் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அநேக ரிசர்ச் பண்றீங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது மாத்திரம் இல்லாம அவ ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. So he followed a discipline and gospel work from the knowledge he gathered. அவன் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள்ல அவன் ஒரு ஒழுங்கை கடைபிடித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் அவன் கற்றுக்கொண்ட காரியங்கள்ல இருந்து அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு கடத்தி விட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு கூட அந்த டாக்டர் ஆகிய லூக் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனை குறித்து 2 தீமோத்தேயு 4:11 சொல்லப்படும் பொழுது லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த லூக்கா பயணம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ லூக் இஸ் நாட் அ ஆர்டினரி டாக்டர், but he is a missionary doctor and he is also an evangelist என்பதை மறந்து போக வேண்டாம். ஸோ இன்றைக்கு தேவன் நம்மத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, லூக்காவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன. ஸோ இது நமக்கான ஒரு டேபுலர் காலம். இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் அழைக்கிறார். லூக் ரெக்கார்டட் எவ்ரிதிங் கேர்ஃபுல்லி ஃபார் த காஸ்பல். அங்கே பார்க்கிறோம் எல்லாத்தையும் அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக கேட்டு ஒரு வேர்டு இல்லாமல் அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லை. ஸோ இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் வி கேர்லெஸ்? நம்முடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆர் வி கேர்லெஸ் இன் ஸ்டடிங் ஆர் டூயிங் ஆர் ஒர்க் ஆர் வெதர் வாட் எவர் வி டூ ஃபார் த காஸ்பல்? நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறோமா இல்லை லூக்காவை போல கேர்ஃபுல்லாக இருக்கிறோமா? வெதர் யூ ஆர் ஸ்டடிங், இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய டெய்லி நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய பள்ளி படிப்பை படித்து கொண்டிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் தினமும் நீங்கள் ஜாப் பண்ணிட்டு இருக்கிற அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்களா? பைபிள் மெடிடேஷனில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களா? நீங்கள் விளையாடுறீங்களா, அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களா? எதற்காக விளையாடுகிறோம் என்பதை யோசித்து பார்க்குறீங்களா? ஒருவேளை தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணுவங்கள பழக்கம் உங்ககிட்ட இருக்கிறா? இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதை காஸ்பல் ஒர்க்கு ரிலேட்டடாக எப்படி மாற்றலான்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் எழுதுறீங்களா? யோசித்து பாருங்கள். எத்தனையோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இன்னும் சாதிக்க நிறைய காரியங்கள் இருக்கு. அதற்காக ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நீங்க கருத்தோடு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா, எல்லாம் ஸ்லாக்கா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க டெய்லி ஹோம்வொர்க் நீங்க ஒழுங்கா செய்றீங்களா? அன்றன்றைக்கு கொடுக்கிற எல்லா காரியத்தையும் ஒழுங்கா செய்றீங்களா? யோசித்து பாருங்க. எவ்ரிதிங் இஸ் கவுண்டபிள் இன் காட்ஸ் கிங்டம்ங்கிறத மறந்து போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டெட்லைன்ஸ்ல நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா இல்ல ஆர் யூ ஸ்கிப்பிங் த டெட்லைன்ஸ்? யோசித்து பாருங்க. Luke is very careful in all these things for the gospel. நீங்கள் இந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க? சுவிசேஷத்திற்காக செய்கிறீங்களா? லூக்காவை போல அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 22-29 வசனத்தில் வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் யாருக்கு முன்பதாக நிற்பான்? அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். லூக்கா ராஜாக்களுக்கு முன்பாக நின்றான். தியோப்பிலுவுக்கு இந்த கடிதத்தை லூக்காவை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் இந்த 500 வாலிபர் கூடுகையில் வந்திருக்கிற நீங்களும் அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக, he worked hard for the gospel. He worked hard for the gospel. இன்றைக்கு எத்தனை பேர் தூங்கி கொண்டிருக்கிறோம்? ஸ்லக்கிஷ் சோம்பேறிகளாக இருக்கிறோமா? லைஃப் எனக்கு போர் அடிக்குதுன்னே அப்படின்னு சொல்லி அழைப்பை பெற்றுக்கொண்ட நீ சொல்லுகிறாயா? யோசித்து பார்.
போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற நேரங்களில் மொபைல் எடுத்துட்டு ஸ்லைட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, யோசித்து பார். ரேப் சாங்ஸு, ரேப் பாப் மியூசிக்கு நம்ம கல்ச்சருக்கு உகந்தது இல்லை. அதை ஒருவேளை அது கிறிஸ்டியன் காஸ்பல்னு சொல்லி நான் கேட்குறேன்னா, யோசித்து பாருங்க. ஆர் யூ வேஸ்டிங் த டைம்? ஆர் அப்படி இல்லைன்னு சொன்னால், ஆர் வி கோயிங் எக்ஸ்ட்ரா மைண்ட் டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ்? புதிய புதிய லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒருவேளை உங்களுடைய அழைப்பில் நீங்கள் போவீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஸோ அந்த காரியத்தில் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது, அழைப்பை வைத்து நீங்கள் ஜோம் பண்ணும்பொழுது, உங்களுடைய அழைப்பை தெரிந்தெடுத்தலை எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தாருன்னு சொல்லி அதை வைத்து நீங்கள் ஜோம் பண்ணி கொண்டிருக்கும்பொழுது, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன படிக்கணும், எக்ஸ்ட்ராவாக என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், எப்படி உங்களை உடலை காத்துக்கொள்ளணும். என்ன இன்னைக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு சுகர், பிபி, நிறைய கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி வர்றதை பார்க்குறோம். இன்னைக்கு அநேக பத்திரிகைகளை நீங்கள் ஆபிச்சுவரிஸ் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே 37 to 40 ஏஜஸில் மறுத்து போகிறத நம்ம பார்க்குறோம். உங்களை உடலை எப்படி அந்த அழைப்புக்காக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை அவரிடத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அழைப்பை பெற்ற நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஏனோ தானே எனக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க, என் பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் ஊழியத்துக்கு தானே போகிறேன், அதனால நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. காட் இஸ் டாக்கிங் டு யூ மை பிலவட். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். லூக்காவின் வாழ்க்கையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அழைப்பை பெற்று ஆண்டவருக்காக இறுதி வரை நின்ற, ஸ்திரமாக நின்ற லூக்காவை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காலிங்கை குறித்து நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? He stood firm in his calling for the gospel. அவனுடைய அழைப்பை குறித்து அவன் உறுதியாக நின்றான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதுகிற அந்த ஊமையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையை தான் லூக்கா எழுதியிருக்கிறார். அதனுடைய 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, அவன் அங்கே நரகத்திலிருந்து அந்த ரிச் மேன் கதறதை நம்ம பார்க்குறோம். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆபிரகாமே என்னை அனுப்புங்க, நான் போய் நான் சொல்கிறேன், அவங்கள நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவங்க சொல்கிறதுக்கு மோசே எழுதின தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்குப்பா, அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. அதை சொல்லியே மனம் திரும்பாதவங்க நீ சொல்லியா மனம் திரும்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த நேரத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்களை எல்லாம், நேரங்களை எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி are we going to weep for our wasted years like the rich man in the hell? தேவனுடைய அழைப்பை விட்டு தூர போக போறோமா? உங்க அழைப்பிலிருந்து வழி தவறி நரகத்தில் இருக்கிற அந்த பணக்காரனை போல வீணான வருடங்களுக்காக அழப்போறோமா? நான் வீணாக போக்கடித்த அந்த வருடங்களுக்காக அழப்போறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய சுயத்துக்காக நம்ம சம்பாதிக்கணும், கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம், அந்த வேலைக்கு போயிட்டு வரேன், என்னுடைய பேரண்ட்ஸை பார்க்கணும், என்னுடைய வீட்டை பார்க்கணும், எங்களுடைய வீடு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, எப்படியாவது அவங்களுக்கு நான் கொஞ்சமாவது நான் செஞ்சுட்டு போயிடுறேன்னு சொல்லி நீ யோசிக்கிறாயா? நம்முடைய ஆண்டவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், யாருக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும் என்பதை மறந்து போனாயோ? He will take care of your family என்பதை மறந்து போனாயோ? ஒருவேளை உன்னுடைய ஜாப் உனக்கு தடையா இருக்குதா? உன்னுடைய பேரண்ட்ஸ், உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் உனக்கு தடையா இருக்குதா? யோசித்து பார். டோன்ட் கோ ஆஃப்டர் இன் ஃபேவர் கவுன்சிலர்ஸ், பாஸ்டர்ஸ் எட்ஸெட்ரா. நிறைய பேர் இருக்கிறாங்க, உனக்கு ஃபேவரா பேசுற கவுன்சிலர்ஸ் கிட்ட தான் உன்னை சாத்தான் போக வைப்பான். உனக்கு ஃபேவரா பேசுற பாஸ்டர்ஸ் கிட்ட தான் உன்னை போக வைப்பான். ஆனா ஒன்றை மறந்துட்டேன். God has called you and that's all and that's it. There is a full stop. ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், அது மாத்திரம்தான் முடிவு, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நீ கமா போட்டேன்னு சொன்னா, கமா போட்டு கவுன்சிலர்ஸ் கிட்டையும் பாஸ்டர்ஸ் கிட்டையும் போன அப்படின்னு சொன்னா, there will be a backsliding in your life. மறந்து போயிடாத, நீ பின்மாறி போயிடுவேன் என்பதை மறந்து போகாத. நான் அந்த அழைப்பு பரம் அழைப்பு என்பதை விட்டு you are going to the counselors and pastors to seek for the counseling அப்படின்னா அந்த backslidingகாக நீ வழி வகுக்கிற என்பதை மறந்து போகாத. God has called you and it is that's all and that's it. அது ஃபுல் ஸ்டாப் தான், அதுக்கு மேலே நீ தொடராத. நீ அர்ப்பணிச்சுட்ட அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய சித்தம் தான். இது ஆண்டவருடைய சித்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு வரேனே, அவர் அழைக்கிறதுக்கு நான் காத்துட்டு வரேனே அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் ப்ரே பண்ணுறேனே. நோ, God has called you and that's all and that's it. Don't put comma.
Avoid backsliding. Work out from now for a precious calling. இப்பொழுதிலிருந்தே இந்த பொன்னான இந்த அழைப்புக்காக, ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புக்காக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. There are so many doctors available. இங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய ஆர்ட்ஸ் படிச்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. ஒருவேளை ஒண்ணுமே எனக்கு தெரியாதுனே, ஆனா நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லை, நான் குறைவான மனுஷன் சொல்றீங்களா? God needs people with flaws to deliver the people from their captives. மறந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு குறைவான மோசேயை போன்ற குறைவுள்ள மனிதர்கள் தாங்க தேவை. எதற்காக தெரியுமா? அந்த மனிதர்களை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பதற்காக. நான் குறைவுள்ளவன் என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறா, நான் படிப்பறிவே இல்லைன்னு, என்னை எப்படி ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி சொல்றான். God needs you. மறந்து போகாத. நான் எக்ஸ்பர்ட்னே, ஐ வாண்ட் டு கோ டு கூகுள், ஐ வாண்ட் டு கோ டு IBM, ஐ வாண்ட் டு கோ இன்டு IIT. போயிட்டு படிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? கூகுளுக்கு அதுக்கு போக போறேன்னு சொல்றியா? ஆண்டவருடைய கிங்டம்ல இன்னும் ஒரு சின்ன ஆப்பு கூட நல்லா மொபிலைஸ் பண்ணி வரல. எத்தனை கிறிஸ்டியன் சைட்ஸ் இன்னைக்கு பிரபலமா இருக்கு, யோசித்து பாருங்க. God is calling you the experts to extend his kingdom. God needs surgeons to operate the malfunctions. எத்தனையோ இடங்களில் எத்தனையோ சரீரங்கள் இயங்காம இருக்குது, எத்தனையோ வெயின்ஸ் அடைப்பட்டு இருக்குது. He needs surgeons. Do you know that? சுகபோகமா உன்னுடைய இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும்னு சொல்லி அவங்களுடைய எய்ம்ஸை டார்கெட்டா வச்சுட்டு நீ போயிட்டு இருக்கிறியா? யோசித்து பார். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கேட்கிறார். உன்னை கொண்டு he will perform healings. Do you know that? When you obey for God's calling, he will perform healings. God needs surgeons like you. God needs medical students like you. God needs engineers like you. God needs teachers like you. Do not backslide from this higher calling. Stand firm in your calling. இந்த உயர்ந்த அழைப்பில் இருந்து பின்வாங்காதீங்க. உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக தடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிற அந்த மத்தேயுவை பற்றி பார்க்க போகிறோம். அவரை குறித்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அவன் வரி வசூலிக்கிறவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அவரை குறித்து அவர் காலிங்க்கு எப்படி ஒபே பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் கூப்பிடுறார். அவர் உட்கார்ந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். He never asked any questions to him. நான் ஜோம் பண்ணிட்டு வரேன், நான் அவங்கள கேட்டுட்டு வரேன், இவங்கள கேட்டுட்டு வரேன்னு சொல்லலை. He immediately obeyed Christ's call to follow him. உடனடியாக கிறிஸ்துவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய காலிங் எந்த ஸ்டேஜில் இருக்கு? யோசித்து பாருங்க. நீங்க போய் இங்க இருக்கிற மிஷனரிஸை நீங்க கேட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஃபீல்டில் நிறைய மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னும் கெட்டு போற நிலைமையில இருக்குது. அந்த ஸ்க்ரூலாம் உடஞ்சி போற நிலைமையில இருக்குது. அங்க இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தேஞ்சு போற நிலைமையில இருக்குது. இல்லைன்னு சொன்னா அந்த ஆப்ரேட் பண்றதுக்கு போட்டு வச்சிருந்த டிவைஸ் அது கெட்டு போற நிலைமையில இருக்குது. ஏன் தெரியுமா? அது ஆப்ரேட் பண்றதுக்கு ஆள் இல்லை, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. நீங்க போய் ஜான் பாண்டியன் அண்ணனை கேட்பீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, யூபியில் 70 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அதுல 70 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆண்டவருக்கு பணி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, சர்ச்சஸ் இல்லை. நீங்க போய் மார்க் மதுவை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அடுத்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த ஸ்ட்ரெச்சில் இருள் அடைந்த பகுதி தான் இருக்குது. அங்க ஆட்கள் இல்லை, இங்க போறதுக்கு ஆட்கள் இல்லைனே, சுவிசேஷத்துக்கு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லைனே அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் போய் ஜேசன் அண்ணனை போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் 10 மொழிகளில் தான் என்ன பண்ணுறோம், மேகசின்ஸை நாங்கள் வெளியிடுறோம். 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்குது. இத்தனையில தான் பிரதர் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் போய் மிஷன் லீடர்ஸை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், பிஎம்னுடைய மிஷன் லீடர்ஸை நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வெறும் 15 ஸ்டேட்டில் மட்டும்தான் பிரதர் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். 28 ஸ்டேட்டில், மீதி உள்ள 13 ஸ்டேட்டில் நமக்கு ஆள் இல்லை பிரதர் ஒர்க் பண்ணுறதுக்கு. If you go sincerely on your knees to God, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், 138 கோடி ஜனங்கள் இருக்காங்க.
138 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அதில் வெறும் 3% தான் கிறிஸ்தவர்கள். இன்னும் அவருடைய அழைப்பை அல்ல தட்டி கொண்டிருக்கிற அன்பு நண்பா, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நான் அழைப்பே பெறல. If I know souls are dying and I even know that they are going to hell, for that I am doing fasting prayer, night prayer, personal prayer and all sort of prayer for those dying souls, and you are still saying I am not called. What special call you need? Where from you need the call? How are you expecting for God to call you? Are not you called? நான் நைட் ப்ரேயர் செய்கிறேனே, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறேனே, ஆத்மாக்களுக்காக பரிதவித்து ஜெபம் பண்ணுறேனே, எல்லாம் நல்லது தான் பிரதர். ஆத்மாக்கள் அழிந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது, அவங்க நரகத்துக்கு போகிறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்காக இந்த ப்ரேயர்லாம் நான் பண்ணுறேன் பிரதர். ஆனால் இன்னும் நான் சொல்கிறேன், நான் இன்னும் ஒப்பு கொடுக்கலனே அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிறியா? இதை விட என்ன ஸ்பெஷல் கால் உனக்கு தேவை? இதை விட ஆண்டவர் உன்னை எப்படி அழைக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்குற. ஆண்டவர் உங்களை அழைத்து விட்டார் என்பதை மறந்து போகாதீங்க. நான் அழைக்கப்படவில்லையே, நான் இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லையே, நான் இந்த கூட்டத்தில் எழுந்து நிற்கவில்லையே, அதனால நான் ஒப்பு கொடுக்கல, இந்த தேவ அழைப்புக்கு நான் காத்திருக்கிறேனே, தேவ சித்தம் செய்யணும்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கிறேனே. உனக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்ப காலங்களை மதியினமாக யூஸ் பண்ணாத, நேரத்தை வீணடிக்காத, வயதை வீணடிக்காத. உன்னுடைய இளம் ரத்தத்தை, தேவனுக்காக துடிக்க வேண்டிய இந்த இளம் ரத்தத்தை உன்னுடைய சுயநலத்திற்காக விரயமாக்காத சகோதரனே, சகோதரியே. ஆண்டவர் உன்னிடத்துல அன்பாய் கேட்கிறார். எனக்காக ஆள் இல்லையே, 138 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த இந்திய தேசத்துல 3% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கேட்கிறார். கிறிஸ்தவள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மார்த்தட்டி இன்னும் அழைப்பை நான் பெறலன்னு சொல்லி ஒரு சில பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. அதற்காக தான் இந்த காரியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைய ரட்சணை நாள். Now is the time to respond for God's calling and to stand firm in that calling. இன்றைய ரட்சணை நாள். ஆண்டவருக்காக நிற்பதற்காக மத்தேயு இருந்தார். அவர் சுவிசேஷத்திற்காக அவர் கீழ்ப்படிந்தார். Do not backslide from this higher calling. Stand firm in your calling. இந்த அழைப்பை குறித்து நீங்கள் பின்வாங்காதீங்க. உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக தரித்திருங்க. அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு உமனை பற்றி, ஒரு பிஸ்னஸ் தொழிலதிபரை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அவங்க வேற யாரும் இல்லை, ரத்தாம்பரத்தை விற்கிற ஒரு பெண்மணி. அவங்க பேர் லிடியா. தொழிலதிபராகிய லிடியா அவங்க விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே 16-14 நம்ம வாசிக்கும் போது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவ யார் தெரியுமா? She was the first European to accept Christ Jesus. ஐரோப்பா தேசத்தின் முதலாவதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி அவள் தான் அந்த தொழிலதிபர் லிதியா. அந்த ஐரோப்பா கண்டம் முழுவதுமாக இவள் மூலமாக தான் கிறிஸ்தவம் பரவியிருக்கக்கூடும். She involved herself in missionary journey of the apostles. அப்போஸ்தலருடைய அந்த மிஷனரி பணியில, மிஷனரி ஜேர்னில அவளும் இன்வால்வ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க எத்தனை பெண்கள் தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? You may be having a thought to do or to start a business to enrich your worldly life. உங்களுடைய உலக சம்பத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, நான் பிஸ்னஸ் தொடங்குறேன்னு சொல்லி ஒரு சில பேர், தம்பியோ தங்கச்சியோ நீங்க யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். So take that motivation for God's work. ஆண்டவருடைய காஸ்பலுக்காக அதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட கேட்கிறார். God needs your heart. God is opening your heart right now, just as He did for Lydia. ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் உங்களுடைய இருதயத்தின் வாசல் அருகே நின்று கொண்டு உங்களுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தான் அழைக்கிறார். ஆண்டவர் லிடியாவினுடைய இருதயத்தை திறந்தார். இப்பொழுதும் இந்த நேரத்திலே உங்களுடைய இருதயத்தையும் திறந்து கொண்டிருக்கிறார். லீதியாள் அவள் தன்னுடைய அழைப்பிலே உறுதியாக தெரிந்திருந்தாள். She stood firm in her calling for the gospel. சுவிசேஷத்திற்காக அவர் உறுதியாக தரித்திருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம்.
Do not backslide from this higher calling. Stand firm in your calling. இந்த உயர் அழைப்பிலிருந்து பின்வாங்காதீங்க. உங்களுடைய அழைப்பில் உறுதியாக தரித்திருங்க. அடுத்த கடைசியான ஒரு எக்ஸாம்பிள், உங்களுடைய ஊக்கமளிக்கிற உதாரணத்தில் கடைசியாக வருகிற நபர் ஃபிஷர்மேன் பீட்டர், மீனவனாகிய பேதுரு. எனக்கு ஒன்றும் இல்லைனே, படிப்பு இல்லைனேன்னு சொல்லி ஒருவேளை இங்கே நீங்கள் இருக்கிறீங்களா? பேதுருவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3 முறை அவன் மறுதலித்து நம்ம பார்க்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவனை பற்றி போடப்பட்டிருக்கு. அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியா? அப்படி மறுதலித்த பேதுரு சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆண்டவர் வேணாம், அவர் ஆண்டவரே இல்லை, அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதலித்து அந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க. அவன் எப்படி அவனுடைய அழைப்பில் உறுதியாய் தரித்திருந்தான், அவனை தெரிந்து கொள்ளல, எப்படி உறுதியாய் தரித்திருந்தான், அவன் எப்படி ஜனங்களுக்கு போதிக்கிறான் என்பதை தான் இங்கே போடப்பட்டிருக்குது. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபொழுதும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். 12ஆம் வசனம், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் அசதியாகவே இருக்க மாட்டேன், இதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீங்கள் 500 யூத் ரேலியில் நீங்கள் வந்துட்டீங்களா, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, உங்களுடைய அழைப்பை குறித்தும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றியும் நீங்கள் அதில் உறுதியாக இருப்பதற்கும் அதில் ஜாக்கிரதையாக இருப்பதற்கும் இங்கே இருக்கிற அண்ணன்மார் அக்காமார் உங்களுக்கு எப்பொழுது நினைப்பூட்டி கொண்டே இருப்பாங்க. மறந்து போகாதீங்க. உங்களை மென்டாஸ் மறக்க மாட்டாங்க, அசதியாக இருக்க மாட்டாங்க, அதை நினைப்பூட்டி கொண்டே இருப்பாங்க என்பதை மறந்து போகாதீங்க. ஆனபடினாலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பீட்டர் stood in his calling for gospel. பேதுரு அவனுடைய அழைப்பில் உறுதியாய் தரித்திருந்தான். இந்த உயர்ந்த அழைப்பிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க தேவன் அவர் விருப்பம் உள்ளவர் அல்ல. உங்கள் அழைப்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சில முக்கியமான காரியங்களை பற்றி ஆண்டவர் உங்களிடத்தில் சொன்னபடினாலே இதை நான் சொல்ல விரும்புகிறேன். பிவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒரு சில காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் பின்வாங்கி போய்விடுவோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த காரியத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தில் பிவேர் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்கள் சுயத்தை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு இது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி யூ வில் பி, நீங்கள் மோசம் போவீங்க என்பதை மறந்து போகாதீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒருவேளை அழைப்பை பெற்ற நீங்கள் உங்களுடைய சுய இச்சைக்காக, அந்த கேர்ள் நான் நேசிட்டேனே, அவ ஊழியத்துக்கு வரலன்னு சொல்கிறான், நானும் வர முடியாது அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிறியா? இதை விட மதியீனமான ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு விட்டாயா? அந்த பாய் நான் நேசிக்கிறேனே, அவங்கள எங்களுக்கு எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க, என்னால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சாக்கா சொல்றியா? அதில் சிக்கிக்கிட்டியா? இந்த நாளில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், அதிலிருந்து நீ வெளியில் வரணும். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரனே சகோதரி, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். இன்றைக்கு அநேக அழைப்பை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்து போகிற காரியம் இந்த காரியமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சுயத்தை குறித்து, உங்களுடைய சுயத்துக்காக நீங்கள் மறிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய சுயத்தை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார்.
ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களில் உங்களை இச்சைக்காக நீங்கள் இழுக்கப்பட்டு இல்லை என்று சொன்னால், நான் ஒரு மேரேஜ் மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது மொபைல் மூலயமா. இன்னும் எத்தனையோ அடிக்ஷன்ஸ், நிறைய சின்ன வயசுலேயே நிறைய சம்பாதிச்சு நிறைய லோன் வாங்கி பெரிய ஆளாகணும்னு சொல்லி நிறைய காரியம் கனவு கண்டு அழைப்பை பெற்ற மனிதர்களாகி நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? என்னுடைய லைஃப்பில் இப்படிலாம் நான் இருக்கணும்னு நினச்சேன் சின்ன வயசில், நான் அப்படிலாம் வாழவே இல்லை, நான் பெரிய ஆளாயிட்டேன், நான் சம்பாரித்து இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும், நான் பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறியா? நான் இந்த காரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறியா? ஒருவேளை அது உன்னுடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டிருக்கிறியா? யோசித்து பார். இதில் சிக்கிட்டு இருக்கிறியா? அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறியா? யோசித்து பார். பின்பு பிச்சையா அது கர்ப்பம் தரிக்கும், அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, மோசம் போகாதே, மோசம் போகாதே. அடுத்தபடியான காரியம், பிவேர் ஆஃப் தோஸ் ஹூ டர்ன் யூ அவே ஃப்ரம் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பிலிருந்து உங்களை பின்மாற செய்பவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இதை குறித்து நான் பைபிளில் வாசிக்கும் பொழுது அழைப்பை குறித்தவங்க எப்படிலாம் பின்மாறி போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல இந்த வசனத்தை வாசித்தோம், தேவன் அழைத்த பரம அழைப்புன்னு சொல்லி வாசித்தோம், பிலிப்பியர் 3:14. அதை தொடர்ந்து உள்ள 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோன்னு சொன்னால், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற எந்த சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய அழைப்பை தவிர வேற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் சிந்திச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ சிந்திக்கிறது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கிடணும். அதே போல் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதலில் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போம். உங்களுடைய அழைப்பை குறித்து மாத்திரம் ஒழுங்காய் நடந்து கொண்டு அதை குறித்து மாத்திரம் நீங்கள் சிந்தித்து கொண்டு எப்படி என்னுடைய படிப்பை முடிக்கலாம், எதற்கு அடுத்தது என்ன படிக்கலாம், என்ன பண்ணலாம், எப்போ நான் ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது மேலேயே கண்ணாக இருக்கணுமே தவிர, அந்த ஒழுங்கிலேயே நீங்கள் நடந்து கொண்டிருக்கணுமே தவிர, அதே சிந்தையாக மாத்திரம் நீங்கள் நடந்து கொண்டிருக்கணுமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு சிந்தையாக இருக்கக்கூடாது என்பதை மறந்து போகாதீங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட 17ஆம் வசனத்தில், சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுபவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஒருவேளை இங்கே அன்னைமார் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லலாம், மென்டாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இப்படி நீங்கள் காலிங்கில் இருப்பா, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம். அவங்கள நீங்கள் மாதிரியாக எடுத்துக்கிடுங்க. ஏனென்று சொன்னால் அநேகர், சிலர் நாங்கள் போடலை, அங்கே பாருங்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். உங்களுடைய சர்ச்சில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கலாம், அவர்கள் உங்களுடைய அழைப்பை குறித்து பின்வாங்க செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். You can go and work for your family, brother. You can go and support your family, brother அப்படின்னு சொல்லி அழைப்பை குறித்து பேசாமல் உங்களை பின்வாங்க செய்கிற நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதீங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், ரோமர் 16ஆம் அதிகாரம் 17லிருந்து 20 வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை கவனிங்க. உங்களை பின்மாற செய்கிறவங்க எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், நீங்கள் பெற்றுக்கொண்ட உபதேசம் என்ன, அந்த அழைப்பு என்ன, 500 யூத் ரயிலில் கோயம்புத்தூரில் நடத்தின மீட்டிங்கில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு என்ன, நீங்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு என்ன, அங்கே போதிக்கப்பட்ட உபதேசம் என்ன, அதற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதை நான் சொல்லுங்க, ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am not talking of my own. God is talking to you right now. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்பு. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். நயவசனிப்பு ரொம்ப அழகாக பேசுவாங்கங்க. தம்பி அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுப்பாங்க. மணிக்கணக்காக ஃபோனில் பேசுவாங்க. விழுந்து போயிடாதீங்க, பேக் ஸ்லைட் ஆயிடாதீங்க. அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்க.
அவங்க இச்சகம் பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மறந்து போகாதீங்க. பிவேர் ஆஃப் தெம். அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு, உங்களுடைய கீழ்ப்படிதல், நீங்க ஒப்பு கொடுத்தல், உங்களுடைய அழைப்பு யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. யூ ரெஜிஸ்டர்ட் இன் 500 யூத் ரேலி. ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நீங்கள் எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டைம் கமிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கிறீங்க. இட் இஸ் நோன் டு ஆல். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டாலே யூ ஆர் கமிட்டட் டு அ ஃபுல் டைம் ஒர்க் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய கீழ்ப்படிதல், நீங்கள் ஆண்டவருக்கு ஒபே பண்ண அந்த காலிங், இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கிறிஸ்டலில் உள்ள அண்ணமாருக்கு தெரியும். ஆகையால் உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒருவேளை தீமையை உங்களிடத்தில் விதைக்கிறாங்களா, அது என்னன்னு சொல்லி கேட்காம அதை உதறிவிட்டு போயிருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அப்படினால பயப்படாதீங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குதானே அப்படின்னு சொன்னால், எஸ் இட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் வேர்ல்டு. நம்முடைய இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு, நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய திருச்சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. செழிப்பின் உபதேசங்கள் மலிந்து போய் கொண்டிருக்கிறது. உங்களை வழிமாறச் செய்கிற எத்தனையோ பிரசங்கிமார்கள், ஆராதனை வீரர்கள் வந்து விட்டார்கள். நாம் கடைசி நாட்களிலே, கடைசி நிமிடங்களிலே, கடைசி மணித்துளிகளிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னுடைய அழைப்பை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்காவிட்டால் நீ மோசம் போவாய் என்பதை மறந்து போகாத. பிவேர். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15 நீங்கள் நடக்கும்படியான வழி ஆண்டவர் போட்டிருக்கிறார் பாருங்க. நீங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக காத்து கொண்டிருக்கும்படியாக நீ ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். Do not backslide from this higher calling. Stand firm in your calling. இந்த உயர்ந்த அழைப்பை குறித்து பின்வாங்காதீங்க. உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக அழைக்கப்பட்ட மனிதனின் பண்புகளை பற்றி நம்ம இந்த ஒரு ஸ்லைட் மட்டும் பார்த்துட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். எபேசியர் 4:1-13 வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். 13 உங்களுடைய அழைப்பை பற்றி அங்கே போடப்பட்டிருக்கிற அவர் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் சுவிசேஷராகவும் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி உங்களுடைய அழைப்பை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய பண்புகள், அந்த அழைக்கப்பட்டவனுடைய பண்புகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி முதல் 3 வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணும்? மிகுந்த தாழ்மையாய். ஒருவேளை அந்த உங்களை கைட் பண்ணுற உங்களை பின்மாற செய்கிற ஒரு அண்ணன்மார் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உங்ககிட்ட வராங்களா? மிகுந்த தாழ்மையோடு கூட, சாந்தத்தோடு கூட, பொலைட்டா, நீடிய பொறுமை உள்ளவர்களாய், அன்புனால அவங்கள தாங்கி, அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே, ஐ எம் கோயிங் டு ஒபே காட்ஸ் காலிங். ஐ ஒபேட் காட்ஸ் காலிங் ஆல்ரெடி, ஐ எம் கோயிங் டு அச்சீவ் இட். அந்த கீழ்ப்படுதல் நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சமாதான கட்டுனால ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். மிகுந்த மனத்தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சாந்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீடிய பொறுமை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி பதட்டமாக எதையும் செஞ்சிடாதீங்க. அவங்கள பற்றி காசிப் பண்ணாதீங்க. அந்த அன்னைமார் சொல்லிட்டாங்கன்னா அதோட அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் காசிப் பண்ணாதீங்க. அவங்கள அன்போடு கூட பாவிச்சிருங்க. சமாதானமாக அவங்களோட கூட இருங்க. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை உங்களை சமாதானத்தை இழந்து போனீங்க, இல்லைன்னு சொன்னால் மதம் பதறி ஏதாவது பேசிட்டீங்க, தவறாக அந்த அண்ணன்மாரை குறித்து யாரை குறித்து நீங்கள் காசிப் பண்ணிட்டீங்க, பின்னாடி போய் யாரை குறித்து நீங்கள் பேசிட்டீங்க, இல்லைன்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும், உங்களை உறவினர்களை எதிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், ஆண்டவருடைய ஆவியினுடைய ஒருமை எங்கள் குலைந்து போவதை நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் காத்துக்கொள்ளுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அடித்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, என்னை துப்புனாங்க, அதை நான் தொடச்சி போட்டு போனேன்.
மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை அழைப்பிலிருந்து பின்வாங்காத. இந்த பண்புகளை நீ பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். Do not backslide from your calling. Stand firm in your calling. இந்த உயர்ந்த அழைப்பிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காத. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் அழைப்பில் நீ உறுதியாக இருக்கும்படியாக ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். முடிவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த கடைசி நாளில் நடக்க போகிற அந்த காரியம் மத்தேயு 25:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் இந்த இடத்தை நீங்கள் நல்லா கவனிக்கும்படி அன்போடு கேட்குறேன். அவர் என்னை முன் குறித்தார், அவர் அழைத்தார். இங்கே போடப்பட்டிருக்கிற வசனம், கடைசி நாட்களில் போடப்படுற வசனம், உன்னுடைய அழைப்பை குறித்து, நீ அழைப்பை நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சொல்ல போகிறார்? நான் முன் குறித்தனே அப்பா, உலகம் உண்டானது முதல் நான் உன்னை தெரிந்து கொண்டனே, அதுக்கு நீ பாத்திரவானா நடந்த, நீ பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உனக்காக நாய்த்தம் பண்ணிருக்கிற என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஒருவேளை உன்னுடைய அழைப்பை நீ அல்ல தட்டிட்ட, அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா, மத்தேயு 25:26 இவர்கள் நித்திய ஆக்கினை அடைவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைவும் போவார்கள் என்றார். யோசித்து பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க அன்பு சகோதரனை, சகோதரியே. ஒருவேளை நித்திய ஆக்கினை அழைப்புக்கு நான் பாத்திரவானா இல்லாமல் அதை பின்வாங்கி, ஒருவேளை நான் எழுந்து நின்று நான் ஒரு நாள் அர்ப்பணித்தேன், இந்த நாளில் வேற காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கியா? இந்த நாளில் உன்னை நோக்கி தான் இந்த வசனம் வந்து கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உன்னோடு கூட பல ஆத்மா கூட்டத்தை நீ ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசை நம்ம பார்க்கிறோம். இங்க பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நாம் என்ன சொல்ல போறோம்? நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். லூக்காவை பார்த்தோம், மத்தேயுவை பார்த்தோம், லீதியாவை பார்த்தோம், பேதுருவை பார்த்தோம். நல்ல போராட்டத்தை போராடினார்கள். இன்னும் அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க. மதர் தெரசா இருக்காங்க, வில்லியம் கேரி இருக்காங்க. எத்தனையோ மிஷினரிமார்களுடைய சுயசரிதைகளை நீங்கள் வாசித்திருப்பீங்க. இங்கே நம்ம உட்கார்ந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு பின்பதாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. நம்முடைய கைகளில் தவழுகிற அந்த வேதாகமத்தை குறித்து நன்றாக தெரியும். ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கைகளினாலே தமிழ் மொழியை பயின்று எழுதின இந்த வேதாகமம் சீகன் பால்கையர் அவர்களால். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கேயோ இருந்து வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மரித்து போனாரே, நம்முடைய இந்திய தேசத்தில் மரித்து போனாரே. நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல போறோமா? ஆண்டவராகிய நீதி உள்ள நியாயாதிபதி அவர் வரும்பொழுது அந்த நாளில் அந்த கிரீடத்தை எனக்கு தந்தருள்வார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த அழைப்புல முன்னேறி செல்ல போகிறீங்க? இந்த நாளில் அதை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். நாம் கண்களை மூடுவோமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே அப்பா, இந்த அழைப்பில் நான் நிலைத்திரல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த விதத்தில் பேசி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் உங்களிடத்தில் அநேகரை உணர்த்தி இருப்பார். ஒருவேளை அந்த உணர்த்துதல் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பின்வாங்குதல் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த நேரத்தில் அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக, அந்த ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? காலம் கடைசி காலம் ஆயிற்றே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. அவருக்கு செவி சாய்த்து, ஆண்டவரே இது இருக்கிறேன், ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய அழைப்பிலிருந்து நான் ஒரு நாளும் டீவியேட் ஆக மாட்டேன், ஆண்டவரே நான் உறுதியாய் தரித்திருப்பேன், ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க?
ஆண்டவரே அபிஷேக பிரசன்னம் இப்பொழுது ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அழைப்பை குறித்து அசதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உணர்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிரசன்னம் ஆண்டவரை அவளை தொடுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவர்களை சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை உடைய வாழ்க்கையில தேவையில்லாத நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தேவையில்லாத பொருட்கள் இருக்கும் என்று சொன்னால், தேவையில்லாத லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு சொன்னால், இந்த நேரத்தில் அதை அவர்களை விட்டு எடுத்து போடுவீராக. உடைய சமாதானத்தினாலே, உடைய சந்தோஷத்தினாலே, உமக்கு ஊழியம் செய்கிற உம்முடைய சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஆவியினாலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தம்பியும் தங்கச்சியும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற அந்த ஒரு வைராக்கிய வாஞ்சை ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை சத்துருவானும் திருடி போய் விடாதபடி தகப்பனே உம்முடைய சமூகத்திலே காத்துக்கொண்டு தினந்தோறும் ஆண்டவரே உம்முடைய நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உடைய ராஜ்யம் மகிமைப்படட்டும், உடைய ராஜ்யம் விரிவாகட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உடைய கிருபை நிமித்தம், உடைய சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதுமாக உடைய சுவிசேஷ பணிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.